மதுரை திருப்பரங்குன்றம் பக்கத்துல மணல் கொள்ளைய தடுத்த இளைஞர்கள் மேல மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல இளைஞர் ஒருத்தர் வெட்டு காயங்களோட வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த மணிக்கு திருத்தரமா மண்ணலாங்க எவ்வளோ தடுத்து பார்த்தோம். கலாவோட சினிமா மையன் மஞ்சு மையன், அவங்க அப்பா பச்சைக்கிளி இறந்து போயிட்டாப்புல, அவரோட மையன் அஜித் குமார் எல்லாம் சேர்ந்து வெட்டிவிட்டாங்க. இந்த பார்த்துங்க ரத்தம் ஊத்துறத, இந்த பார்த்துங்க கையை, இந்த பார்த்துங்க. இது கழிவுடி காலத்தில் இந்த சம்பவத்தினுடைய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்கலாம். ஜெகநாத், என்ன நடந்ததா சொல்லப்படுது? இந்த வீடியோல பேசக்கூடிய அந்த இளைஞர் யார்? அவருடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன ஜெகநாத்? வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள குராயூர் பகுதியில மணல் கொள்ளை தடுத்து நிறுத்திய இளைஞர்கள் மீது மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சதுரகிரி மலையிலிருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் கமண்டலா நதி என்பது குராயூர் வழியாக தான் பாய்கிறது. இந்த நதிப்படுகையில் குராயூர் பகுதியை சேர்ந்த கலா மற்றும் அஜித் என்பவர்கள் தொடர்ந்து சட்டவிரோதமாக மணல் அள்ளி வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்த அப்பகுதி மக்கள் பலமுறை காவல்துறையிடம் புகார்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில தான் நேற்று செல்லம்பட்டி பகுதியில மணல் அள்ளிவிட்டு ஒரு லாரி குராயூர் வழியாக சென்றுள்ளது. இதை கண்ட குராயூரை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்கள் இந்த லாரியை மறித்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அப்போது திடீரென 10க்கும் மேற்பட்ட கும்பலானது பயங்கர ஆயுதங்களுடன் அங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பிரகாஷ் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக வெட்ட முயன்றிருக்கிறார்கள். உயிருக்கு பயந்து பிரகாஷுடன் இருந்த நண்பர்கள் அங்கிருந்து சிதறி ஓடி இருக்கிறார்கள். இதில் பிரகாஷின் தலை மற்றும் கையில் பலத்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தாக்குதலுக்கு பிறகு அக்கும்பல் லாரியை அங்கிருந்து எடுத்து தப்பி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த காயப்பட்ட பிரகாஷை தற்போது விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெட்டுக்காயத்துடன் உடம்பில் ரத்தம் கொட்ட பிரகாஷ் வெளியிட்ட வீடியோ தற்போது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டவிரோதமாக மணல் கொள்ளையை குறித்து பலமுறை ஆதாரங்களுடன் புகார்கள் தெரிவித்தும் திருமங்கலம் மற்றும் சென்னம்பட்டி காவல் நிலைய போலீசார் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று புகாரானது எழுந்திருக்கிறது. தற்போது இளைஞர் வெட்டுப்பட்டு தற்போது இந்த வீடியோ வெளியிட்டிருப்பது தற்போது அப்பகுதியை சுற்றி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது தான் கூற வேண்டும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.